ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்றால், இன்றைக்கி எங்களோட ஊரில் தெருக்கடைகள் போட்டிருக்கணும், அப்படித்தான் தமிழில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். தெருவோர கடைகள் அது ஒவ்வொரு வருஷமும் செய்கிறவ. ஒவ்வொரு அக்டோபர் மாதத்துலேயும் அதை அவ ஒரு கொண்டாட்டமாக இங்கே எங்களோட ஊரில் செய்கிறவ. அது என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். அதோட பெரியாக்களும் அவைக்கு தேவையான திங்ஸுகள், இந்த குளிருக்கு போடுற உடுப்புகள் எல்லாம் அங்கே விற்பினோம். தொப்பியல், கேன்ஷுவல் எல்லாம் சகலதும் அந்த கை வேலைப்பாடுகள் செய்த அவையே செய்து கொண்டு அதை சேல் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி கடை ஒன்று போடுவினோம். ஒவ்வொரு அக்டோபர் மாதத்துலேயும் அது வரும். இந்த வருஷம் வந்திருக்குது. இன்றைக்கு எனக்கும் லீவு, அக்ஷய்க்கும் லீவு. என்னத்துக்காண்டி அக்ஷய்க்கு லீவுன்னா இந்த மார்க்கெட்டுக்காண்டி தான் அக்ஷய்க்கும் லீவு விட்டுருக்கணும். அதனால் அக்ஷயை கூட்டிக் கொண்டு நான் இப்போ மார்க்கெட் சுற்றி பார்க்க போகிறேன். இது ஒரு தெருக்கடை திருவிழான்னு தான் சொல்லலாம். என்ற மொழிபெயர்ப்பில் அப்படி தான் சொல்லுவேன் நான். உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சில வேளை இந்த வீடியோ உங்களுக்கும் புதுவிதமாக இருக்கும். சில நாடுகளில் இப்படி நடக்குதாண்டா எனக்கு தெரியலை. சுவிட்சர்லாண்டில் கூட ஒரு ஊருக்கும் ஒரு கண்டோனுக்கும் இது வேறு மாதங்களில் நடக்கும். எங்களோட ஊரில் அக்டோபர் மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அதே மாதிரி நான் இந்த ஊருக்கு சரியாக 2015 செப்டம்பர் 15ஆம் தேதி தான் நான் இந்த ஊருக்கு நான் கொஞ்ச நாள்லேயே இந்த அக்டோபர் மாதத்தை நான் கொஞ்ச நாள்லேயே அக்டோபர் மாதம் வந்ததால் இந்த கடையை எனக்கு புதுவிதமாக இருந்தது. வீட்டுக்கார அம்மம்மா ஒரு வயசு போனவா தான். இது இப்படித்தான் இங்கே நடக்கும், இந்த ஊரில் என்னென்ன நடக்கிறதுன்றதை அதை கூட்டிக்கொண்டே காட்டினவா. எனக்கு அது புதுவிதமாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் இது புதுவிதமாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். நான் எப்படி சொல்லுவேனேண்டா, தெருக்கடை திருவிழாவை போய் பார்ப்போம். எப்படி தெருக்கடை திருவிழா இருக்குதுண்டு எங்களோட ஊரில். இப்போ வெளியில் இறங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ வெளியில் பார்ப்போம் என்ன மாதிரி கிளைமேட் இருக்குது சுவிட்சர்லாண்டில் இன்றைக்கு. சுவிட்சர்லாண்டில் இல்லை, எங்களோட ஊரில் எப்படி கிளைமேட் இருக்குன்னு பார்ப்போம். மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் கூடையை கொண்டு போவோம். மழை தூறி கொண்டு இருக்குது எங்களோட ஊரில். இதில் தான் கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மலைகளை தான் கடைகளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். கிளைமேட் இப்படி இருக்குது எங்களோட ஊரில். பெரிய கூட தான் பிடிச்சி கொண்டு போகிறேன் நான், பாட்டி மாதிரி. ஏனென்றால் நான் வேலைக்கு போவேங்க நான் நனையாமல் போகிறதுக்காண்டி. வயசு போன கிளவியல் மாதிரி கூடுதலாக வயசானாக்கெல்லாம் இப்படி கூட வச்சிருப்பினாம். நானே இப்படி கூட கொண்டு போனேன்னா நான் நனையாமல் போகணுமென்றதுக்காண்டி வேலைக்கு போவேங்க இந்த கூட தான் எடுத்துகிட்டு போகிறேன் நான். அதுவே நான் வெளியில் போவேங்க சின்ன கூட ஹேண்ட்பேக்லேயே இருக்குது. அந்த கூடையும் ஹேண்ட்பேக்கில் தான் தூக்கி கொண்டு திரிகிறேன் நான். காரணம் என்ன, நனையாமல் போகணுன்றதுக்காண்டி. எனக்கு மழை பிடிக்காது, அதனால தான். மழை பிடிக்காது எனக்கு. ஸ்னோ பிடிக்கும், மழை பிடிக்காது. காரணம் மழை என்னை வருத்தத்துக்கு உண்டாக்கி விட்டுரும். இந்த சுவிஸில் பெய்கிற மழை டக்குன்னு எனக்கு சளி பிடிச்சிடும். இப்போ என்னென்றால் இந்த ரோட்டால் மட்டும்தான் வாகனம் வரலாம். இந்த ரோட்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருக்கணும். என்னடா இதுக்கெல்லாம் கடையில் போட்டிருக்கணும். அதனால் இதுக்கெல்லாம் கடையில் போய் பார்க்கலாம். நிறைய தெரிஞ்சவே இதுக்குள்ள நிற்பினோம்னு நான் நினைக்கிறேன். கூடுதலாக இன்னும் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊருக்குள்ளே. பேங்க் இதில் இருக்குது. பேங்க் ஏதோ செய்திருக்கணும், போய் பார்ப்போம் பேங்க் என்ன செய்திருக்கணும்னு. ஏதோ அவைண்ட விளம்பரம் ஏதோ கொடுக்கறதுக்காண்டி செய்திருக்கிறோம். ரஃபைசன் பேங்க். இப்படி இங்கால மோதிர கடைகள், ஜுவல்லரி கடைகள் போட்டிருக்கணும். இதில் கப்புகள் அதுகள் கொடுக்கணும். இந்த கடை ஷூ அதில் வைக்கணும். ஒரு ஷூ 79 ரூபா. இங்கே கூட அந்த
பண்ணையாக்கள் வச்சிருக்கிற அந்த பெலிட் வந்து இதுதான் இந்த மாடுகள் வளர்க்குற கட்டுற பெலிட் இது. Und schwitzen dran, dass du noch Hunger hast. Zeig schon. Oder ein Schluss. இங்க வந்து குளிருக்கு போடுற உடுப்புகள், தொப்பியல், ஹேண்ட் ஷூவல், எல்லாம் வச்சிருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து 15 ரூபா ஒரு ஹேண்ட் ஷூ. கேப் நல்லா இருக்கானே. Aber schön. Und etwas gekauft? Socke gekauft, aber வந்து socks தான் வாங்கினவா. Bambus. Das ist besser für ja. Bambus. Die haben nicht so viele Füße, weißt du, die Füße, die du anlegst. Ja, und der Frotte hat immer so viele. Ja, das ist gut. Nachher, wenn die Socken abziehen, Fuß alles schwarz. Ja. Gut, ciao. அவள் என்ன வந்து இந்த கேப் வாங்கட்டா நல்லா இருக்காமன்ட்டு நான் சொன்னேன். எனக்கு பிடிக்கலையேன்னு அவாக்கும் பிடிக்கலையா இந்த கேப். அவள் சொக்ஸ் ஒன்று வாங்கினவா. சும்மா ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயினோம். நான் முதல் கேப் போடுறேன். இந்த கேப் படிவா இருக்கு. இந்த கேப் வந்து இப்படி காது ஆடுற கேப். ஒரு சின்னவா வந்திருக்கிறா. நான் விளையாடி கொண்டு நின்றுனா அவள் வந்து என்னோட நின்று கதைக்கிறான். Diraukeerne das. Diraukeerne. Ja, ich auch, aber schön, ja? Schöne Farbe. Ja, das auch. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. அது வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கா இந்த கேப். சின்ன ஒரு குட்டி வந்து ஹலோ. ஹேண்ட் ஷூ எல்லாம் என்ன சொல்கிறது 29 ரூபா இந்த ஹேண்ட் ஷூ. Mit der Maroni, gell? Hi, jawohl, mit Maroni. Vielen Dank für alles. Ciao, ciao. Ciao, ciao. அவர்கிட்ட மரோனி வாங்கினான். அது ஒரு வித்தியாசம். இதுல ஹேண்ட் பேக் வைக்கல. சின்ன ஹேண்ட் பேக் 5 ரூபா சின்னாக்களுக்கு. இங்கே கிளிப்பு ஜெல்லு எல்லாம் அதில் விற்கணும். ஸ்லைம் இங்கே வந்து பேக் அதுவல் விற்கணும். நான் எனக்கு பிடிச்சாதான் வாங்குவேன், பிடிக்காட்டி கடைசி வரைக்கும் வாங்க மாட்டேன். ஏதாவது ஒன்று கண்ணுக்கு பிடிச்சது ஒன்று வாங்குவோம். என்ன வாங்குறேன்னு பார்ப்போம். சால் போட்டிருக்கணும், நல்ல முத்து வச்சது. ஹலோ,
2 kaufen. 2 kaufen, 1 ist gratis. 3 வாங்கினா 1 free. Das ist auch gut, ja? Aber schön. Aber nicht so viel. Oh ja. Aber 3-mal Stunde. nie richtig. Ja. Nie die richtige Fork ist. Das ist besser jetzt nachher Winter geht nicht, ja? Aber ich kann nicht so gerne schwarz. Sie nicht gerne dicke. அவளுக்கு வந்து மெல்லிய சால் தானா பிடிக்குமா, திக்கா இருக்குது பிடிக்காதான் பைட்ஸ். ஏன் கேர்னே தீசே இது வரைக்கும் தான் போட்டிருக்கேன் கடை. இதில் வந்து சும்மா கீடெக் போட்டிருக்கேன். வாங்க உங்கள் அம்மா வாங்கி தரேன். திருப்பி போயிட்டு வாங்க, கடைசியாக 2 பேரும் சேர்ந்து வாங்குவோம். அக்ஷய் ஒன்று வாங்க இல்லையா? அக்ஷய் தண்டை வாழில் இடம் தெரியும் தானே, தண்டை வாழில் தெரியுது. என்னோட வேலை செய்கிறவ எல்லாரும் வந்து பார்த்துருவேன், அவையோட தான் கதைச்சு கொண்டு வேணும். இதில் வந்து இறைச்சியல், காஞ்ச இறைச்சி, கேஸு, எல்லா வகை கலந்து கேஸையும் வந்து வச்சிருக்கேன். சலாட், சாப்பாடு வச்சிருக்கீங்க. என்ன பார்ப்போம், கட்லெட் மாதிரி வெடிகுண்டு மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். ஹலோ, was ist das? Mit Kartoffel? சமோசா தானே, சமோசா மாதிரி இருக்கானா, பார்க்கவே பயமா இருக்கு. நான் வாங்கி குடிக்கணும். ஆனால் ஐஸ்கிரீம் வந்து மழை பெய்யுது. இப்படியே வந்தால் ஒரு குட்டி டிராக்டர் வச்சிருக்கீங்க விளம்பரத்துக்கு. இப்படியே நாங்கள் வந்தால் என்னோட வேலையிடம் வருது. இங்கே எல்லாரும் சின்னாக்கள் விளையாட்டு சாமான் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா விளையாட்டு சாமான் கிடையாது. Akshay war da, aber ich weiß nicht, irgendwo der. Schauen alles nachher, kommt mit Mama. Weiß alles. இதில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ காசுன்னு போட்டிருக்கேன். ஓய் சாவ். வைத்திருக்கேன். ஓகே சாவ். bis nachher. நானும் கேட்டுட்டு ஒரு துள்ளட்டான்னு யோசிக்கிறேன். வடிவாரு என்ஜாய் பண்ணி விளையாடினா. முகத்துக்கு இந்த பெயிண்டுகள் அடிக்கிறது அதெல்லாம் செய்யணும். வந்து என்ன சொல்கிறது, டேக்டோடது இங்கே வந்து டெக்டோர் அதுகளுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கீங்கன்னா. இந்த இங்கே வந்து புல்லுகள் வெட்டுற டெக்டோரல் நானே டெக்டோருக்கு விளம்பரம். இந்த மரத்தான் இலையெல்லாம் கீழே விழுந்துட்டுது. மரம் இலையெல்லாம் பழுத்துட்டு. இதுதான் என்னோட வேலையிடம். என்ன வச்சிருக்கேன் விளையாட்டு சாமான் வாங்கவா? அக்ஷய்க்கு என்ன வாங்குற? இதெல்லாம் கேர்ள்ஸ் உண்டு அக்ஷய். பாருங்க கிட்டார் இருக்காண்டு. நீங்க வாங்கிட்டு உடைச்சிடுவீங்க கிட்டார. அக்ஷய் உங்களோட முகத்துல மேக்கப் பண்ண போறீங்களா? டைகர் மாதிரி இது மாதிரி
அக்ஷய் ஏதோ வாங்க போறாரு. இந்த கன் அக்ஷய், இந்த பெரிய கன், இந்த கன் யா வாங்க, நல்லா இருக்கு. ஆர்டர் திஸ் அக்ஷய், அது ஓகேயா? இது ஓகேயா அக்ஷய்? இந்த கன் வாங்க காட்டுங்க. எந்த கன் வாங்க போறீங்கன்னு காட்டுங்க. இதான் வாங்க போறீங்க அக்ஷய்? இது வந்து 15 ரூபா. அக்ஷய்க்கு இந்த கன் தான் வேணுமா? நான் திருப்பி வைக்க கூட எடுத்தா நீங்க வாங்க போறேன்னு சொன்னீங்க. அக்ஷய் தான் வாங்கி இருக்கிற ஃபும்சன் ஃப்ராங்க. அக்ஷய் நான் கொடுத்து வாங்கி கொண்டு வாங்க. குட்டி கார்கள் எல்லாம் இருக்கு. அங்க பில் போடணும் இந்த அங்கள்கிட்ட. குட்டி டிராக்டர் இந்த காசு கொடுங்க. தாங்க அதே குட்டி குட்டி டிராக்டர் இருக்கு. அக்ஷய்க்கு சின்ன டிராக்டர்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப பிடிக்காது அக்ஷய்க்கு டிராக்டர். இப்ப அக்ஷய்க்கு டிராக்டர் பிடிக்காது. கொஞ்சம் சின்ன லிஸ்டான விருப்பம். நாங்க பெரிய பெரிய டிராக்டர் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் நாங்கள் அக்ஷய்க்கு. வடிவா இருக்கு. அக்ஷய்க்கு வேண்டாத விளையாட்டு சாமான் இல்லைன்னா அக்ஷய் உங்களுக்கு வேண்டாத விளையாட்டு சாமான் இல்லைன்னா முந்தி நீங்க சின்னல தான். Ganz langsam an tun. Gut. Eins ums andere. Gut. Wenn Sie ein Foto machen, das Gesicht verdecken. Willst du auch schauen? நான் வீடியோ எடுக்கிறேன்னா அவர் வடிவா எடுக்கிறாரா? ஃபிஷ் வந்தது. தெரியல அம்மாக்கு. So viel? Ja. Oh, danke. Bitte. Akshay, nehmen. Serviette hätte. Serviette auch? Ja. Danke, ja. Ja, fein sehr. Ja. இப்போ சொன்ன அடுத்து கை கழுவே இல்லாது. இப்போ வீட்டை வந்து சாப்பிடுங்க. அப்போ நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு அக்ஷய்க்கு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறோம். Ja. Akshay? Geschenk? Ja. Die gaan we niet. Ja. Waarom immer nicht Schoki? Keine Schoki. Keine Schoki. Immer Eckbeere und Vanille. ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு அப்படியே வீட்டை போய் கடைக்கு ஒருக்கா போயிட்டு அப்படியே வீட்டை போகிறோம். முடிஞ்சது எங்களை கடை பார்த்து சுற்றி பார்த்து நான் வந்து என்ன மட்டும் வாங்கலைன்னா தும்பு முட்டாஸ் வாங்கல. அதோட வந்து நான் கூடுதலாக இப்படி கடையில் போட்டேன் பாதாம் பருப்பில் வந்து அந்த சுகர் போட்ட அந்த இது வாங்குறேன். நான் அதுவும் வாங்கலை. இந்த முறை நான் மரோனியும் வாங்கி ஃபிஷ் வந்து போட்டிருந்தவன். நான் நினச்சி நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொறிச்சு விற்கணும்னு பார்த்தா அங்கே ஃபிஷ் தான் பொறிச்சு விற்றவன். அதுவும் வாங்கிக்கொண்டு கடையில் போய் கொஞ்சம் திங்ஸ் சும்மா வீட்டுக்கு தேவையான திங்ஸையும் வாங்கிக்கொண்டு வீட்டை போக போகிறேன். கோவிக்க கூடாது உங்களுக்கு தராமல் ஐஸ்கிரீம் குடிக்கிறேன்னு ஒரு நாளைக்கு கட்டாயம் உங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி தருவேன். ஓகேவா? மீசியெல்லாம் வச்சு குடிக்கிறேன். ஆனால் மலைக்குள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் எல்லாரும் வந்து பார்ப்பினம் இந்த ஊர்க்காரர் இந்த கடையில். அவன் வந்து சின்னலேருந்து அதை பழகி இருப்பினம் தானே. நான் இப்போ வந்து சில வேளை நான் வீட்டை போய் வந்து இந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்ற வீடியோவையும் அதோட சேர்த்து எடுப்போம். கிறிஸ்மஸ் வர போகிறதுக்காண்டி இப்போவே அவள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வச்சுட்டு நம்ம இங்கே எங்களோட கடையில் எல்லாம் கிறிஸ்மஸுக்குரிய சாக்லேட் எல்லாம் திருப்பி வந்துட்டுது. எல்லாம் கிறிஸ்மஸுக்காண்டி இறக்குமதி செய்திருக்கு. இப்படி கச்சானோட சேர்த்து சின்ன பிள்ளைகளுக்கு குடிப்பினோம்.
கச்சானும் டோவியல் சாக்லேட்டுகள் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஏன் கொடுக்குறேன்னு தெரியல. கச்சான் எனக்கு தெரியல ஏன் கச்சானை சேர்த்து கொடுக்குற கிறிஸ்மஸுக்குண்டு. ஓடின திங்ஸுகளும் வந்துட்டு இப்போ அக்டோபர்லாம் எல்லாம் வந்துட்டு இப்போவே. நாங்கள் இப்போ எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களோட குட்டி குட்டி கடையில வந்து என்ன மழை கொஞ்சம் குளிர் ஓகே தான். மரோனி வாங்கினோம். மரோனி என்று சொல்கிறது என்னென்னா அந்த ஒரு காய், ஒரு மரத்தான் காய், அதை வந்து சுட்டு விற்பினோம். அதுதான் மரோனி என்று சொல்கிறது. இதுதான் அந்த காய். நல்லா இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த பிளாக்கொட்டை பொரியல் மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து இங்கே எப்படி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மரோனி போடுறதுக்கு எப்படி செஞ்சிருக்கணும்டா, இப்படி முன்னுக்கு ஒரு கவரை இப்படி வச்சிருக்கணும். இதில் ஒரு மரோனியை போடுறதுக்கு இப்படி வச்சிருக்கணும். உடைச்சு சாப்பிடக்க இதுக்குள்ள இந்த கோதை போடுறதுக்காண்டி செஞ்சு வச்சிருக்கணும். நல்ல ஐடியாவில் எங்களோட ஊரில் இப்படி கச்சான் பேக்கெட் செஞ்சால் அப்படி இருக்குது, நல்லா இருக்குமாண்ணா. முன்னுக்கு வந்து சின்ன நான் ஒட்டினா கச்சாங்கோதை இங்கே போடலாம், கச்சானை இங்கே போட்டு விற்கலாம். இப்படி ரெண்டையும் ஒன்று குட்டியாயும் ஒன்று பெருசாயும் செய்திருக்கணும். இந்த மரோனிக்காண்டி தான் இப்படி செஞ்சுருக்கணும். வேண்டாம் கோதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி வாய்க்கில் வச்சுக்கொண்டு கதைக்கிறோம். அடுத்தது ஃபிஷ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுத்தது வந்து ஃபிஷ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. நல்லா பொரிச்சிருக்கேன். சிக்கன் நகல்ஸ் மாதிரி ஃபிஷ்ஷை வந்து பொரிச்சிருக்கணும். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சோஸும் தந்தவன். நல்லா இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக தானே இருக்குது. இறால் பொரியல் மாதிரி இருக்குது எனக்கு பார்க்க. அடுத்தது வந்து நம்மளோட அக்ஷய் குட்டிக்கு வந்து இந்த துவக்கு. அக்ஷய் வந்து ஒவ்வொரு முறையும் இப்படி இடங்களுக்கு போயிருக்க அக்ஷய் ஏதாவது ஒரு விளையாட்டு சாமான் வாங்குவார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விளையாட்டு சாமானுக்கு தான் அனுமதி கொடுக்குறேன். நான் என்னென்னா அக்ஷயை விட்டால் எல்லாம் வாங்குவார், கடையே வாங்கிட்டு வருவார். நான் வந்து கொஞ்சம் கொண்ட்ரோல் அக்ஷய்க்கு ஒன்று காணும் தானே வேண்டதுக்காண்டி ஒரு விளையாட்டு சாமான் வாங்கினான். ஓகே தான். அவர் கண்ணாடியும் இப்போ உடைச்சி அதை போட்டு விளையாட போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நான் ஒன்றும் வாங்கலை. இப்போ நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். இப்போ உங்களை விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.